நான் உங்கள் மாதுபாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி எழுத்தாளர் டைரக்டர் மௌலியை என்னோடய கேள்வி கணைகளால் துளைக்கலான்னு நினைக்கிறேன். வணக்கம் மௌலி. என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி, உங்கள் ஃபேமிலியில் பார்த்தா ஒரு பக்கம் வந்து சோமதேவ சர்மா உங்கள் தாத்தா, இன்னொரு பக்கம் ஜெயராம் சர்மா உங்கள் மாமா, இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா பிரம்மஸ்ரீ டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள். இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் வந்த நீங்கள் எப்படி ரைட்டிங்கை உங்கள் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணீங்க? ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும் வீட்டில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலேன்னு வந்துட்டு எப்படி ஒரு ட்ராமா சினிமா அதுக்குள்ளே வர முடிஞ்சுது உங்களால்? ஹவு யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் தட்? அதுதான் என்னோட முதல் கேள்வி. தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ. யூ ஹவ் கிவன் அ நைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் பார்க்குறேன் குடும்பமான வரைக்கும் உனக்கு திருப்தியாக பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன். முதல் கேள்வி, எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமா எங்கள் அப்பா எல்லோரும் ஆர்த்திக உலகத்தில் இருக்கும்போது நான் எப்படி நாடகம் சினிமான்னு வந்தேன் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நல்ல கேள்வி தான் அது. ஆனால் ஆரம்பத்தில் எங்கள் மாமா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தார், நேராக உபன்யாசத்துக்கு வரல. எங்கள் அப்பாவும் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் படித்து கிறிஸ்டின் காலேஜில் படித்து பாருங்கள், அவங்க அப்பா முன்னேற்றமாக வந்து ஒரு பிராமண பிள்ளைய நீ போய் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லி அங்கே படிக்க வச்சு கிறிஸ்டின் காலேஜில் படிக்க வச்சு கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும்போது எங்கள் அப்பா அங்கே இருக்கிற அவரோட ப்ரொனன்சியேஷன்லாம் பார்த்து ப்ரொஃபஸர்ஸ் கூப்பிட்டு நீ இந்த நாடகத்தில் ஒத்தங்கவ நடி, ஷேக்ஸ்பியரில் வந்து நடி அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். இது எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க, அப்படித்தான் எனக்கு தோன்றியது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு நாடகத்துக்கு மேலாம் பெரிய ஆர்வம் கிடையாது. நான் வந்து கிரிக்கெட் ஆடணும், அது ஒன்று தான் எனக்கு ஆர்வம். என்னென்னா ஸ்கூல் நாடகங்களில் வந்து உச்சரிப்பு நல்லா இருக்குது, தமிழ் உச்சரிப்புன்னு நம்மளை பிடிவாதமாக அங்கே வந்து நடிக்க வைப்பாங்க. சீனிவாசன் பிள்ளைன்னு தமிழ் வாத்தியார் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் வீட்டுக்கு போய் புஷத்தை தூக்கி போட்டு கிரிக்கெட் ஆடும்போது நாங்கள் இங்கே ஒத்திக்கையான உட்காரணும். எல்லாருக்கும் கொஞ்சம் உப்புமா கொடுத்துட்டு ஒரு இலையில் ஒரு டீயை கொடுத்துட்டு ரிஹர்சல்லாம் ஆரம்பிப்பாங்க. ரிஹர்சல் 7:30 மணி வரைக்கும் போகும். அப்போ சின்ன வயசு எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா 3ஆவது நாள் நெட்ருவாயிடும். எதுக்கு 40 நாள் இந்த ஒத்திகை பார்க்குறாங்கன்னே புரியாது. ஏன்னா நிறைய வேஷம் வந்து லேடிஸ்க்கு கொடுத்துருவாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விமலா ரீத்தன் இதெல்லாம் வந்து லேடிஸாக இருக்கும். இந்த போன ஒரு அமைச்சர் வேலை, மதுராந்தகர் சோழர் இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு வரும். நான் வந்து பார்த்து 3ஆவது நாள் நெட்ருவாயிடும். இந்த எங்கள் சீனுக்காக வெயிட் பண்ணுவோம். அவங்கள கட்டின்னு மாறடிப்பாங்க, அதுங்களுக்கு ப்ரொனன்சியேஷனும் வராது, பாதி கன்னடம் மலையாளமாக இருக்கும். அப்படி இல்லைம்மா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டுருப்பார், தாங்காது. அதனால் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுவோன்னா, அந்த உப்புமாவும் டீயும் இல்லைண்ணா 1 மணிலேருந்து உட்காந்துருக்கோம் இல்லையா, உப்புமாவும் டீயும் சாப்பிட்டு அங்கே எகிரி வச்சு ஓடி வந்துடுவோம். ஓடி வந்து கிரவுண்டுக்கு போய்ட்டு 7:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறா சீனிவாசன் உட்காந்துருப்பார். அந்த புள்ள இப்படி ஓடி வந்துட்டு அம்மா வாழ்வான்னு கற்றுவாங்க எங்கள் வீட்டில். என்னடா நீ வாத்தியார் வந்து இருக்க சொன்னார்னா நீ பாட்டில் வந்துட்டேன் அப்படின்னு. பாருங்க சார், எனக்கு ஒன்றும் வேஷமே கிடையாது. நீங்கள் முக்கியமான வேலை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விமலா ரீத்தன், குந்தவை எல்லாம் பொம்பளைக்கு போயிடுறது. இங்கே வந்து நாங்கள் வந்து மந்திரிங்க வேஷத்துக்கு வந்து நான் எதுக்கு நான் 40 நாள் வரணும்? எனக்கு இப்போவே டைலாக் தெரியுமே, நீ நாளை காத்தால நாடகம் மேலே இறங்க பண்ணால் கூட நான் பேசிடுவேன். அப்படி இல்லை குழந்தை, எல்லோரும் ஒருங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது தானே உங்களுக்கு தான் சார் இது, எனக்கு வேணாம், அதை தாங்க முடியல சார் இது அப்படின்னோடனே அவர் எங்களுக்கு டிப் பண்ணுறதுக்காக நான் சினிமா கூப்பிட்டு போகிறேன் பாரு, அதுவும் பாரு, எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே அந்த நாடகம் வந்துடும். சரி, இது ஒரு மாதிரி ரிஹர்சல் கூத்துன்னா நாடகம் இனாகரேஷன் கூத்து இருக்கு, அது இதோட ஜாஸ்தி. எல்லாரையும் 12 மணிக்கே சாப்பிட்டு வந்துட சொல்லுவாங்க. அவங்க கொடுக்க போகிறது என்னவோ ஒரு 5 மணிக்கு ஒரு டீ தான். 12 மணிக்கு நம்ம சோத்தை தின்னுட்டு அங்கே போயிடுவோம். போனோம்னா உட்கார வச்சு அந்த வெயில் ஷெட்டில் இந்த கிரீஸ்லேருந்து தடவி மேக்கப் போடுவோம். கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்சியே நம்மது மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் ஒரு லிப்ஸ்டிக் சக்கச்சவேன்னு ஒன்று தடவி விட்டுட்டு தின்னுடாத, என்ன புரியுதா, தின்னுடாத அம்மா, இது எதுக்கு திங்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அது எச்சில் பட்டு உள்ளே போடுவோம் இல்லையா, அதை தின்னுடாத மாமா. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாயின்னு வச்சுக்கிட்டே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நாடகம் 6:30 மணிக்கு தொடங்கும்.
எங்களுக்கு வர வசனத்தை நாங்கள் வந்து பேசுகிறோம். அதுங்க வழக்கம் போல் இந்த வேறு லாங்குவேஜ் பெண்கள் இல்லையா, அதெல்லாம் மக்கும் எங்களுக்கு சிரிப்பாக வரும். இவருக்கு சைடில் நின்று சிரிக்கல அப்படிம்பாரு. சார் எங்களை சிரிக்காத சொல்லிட்டு சார், அவங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கும் சார் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். கடுப்பாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு நடித்து உயிர் போக எல்லாத்தையும் பண்ணுவோம்னா கடைசியில் அவங்களுக்கு வந்து எல்லாம் கிளாப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் படுதா முன்னாடி வந்தோம்னா ஜன பாடி கருப்பு படுதா போட்டு அப்புறம் திருப்பி படுதா மேலே போனோம்னா எல்லாரும் வந்தப்போ வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வழிய பாரத மணி திருநாடே வந்தே மாதரம் அப்படின்னு எல்லாம் கும்பலாக பாடணும். ஸோ அதுக்காக எல்லாம் அசம்பிள் ஆகணும். இப்போ வேணுன்னு நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு அடி முன்னாடி போயிடுவோம். முன்னாடி போயிட்டோன்னா எல்லோரும் வந்து ஒரு அடி முன்னாடி நின்னாகணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த படுதாவை விட்டுட்டு அதை திருப்பி காற்றுல மேலே தூக்குவாங்க பாருங்க. எல்லாம் இதுங்களில் தலையில் கிரீடம் வச்சுருக்கு இல்லையா, அந்த கிரீடத்தை பாதி வாரிட்டு போயிடும் அந்த படுதா. போனால் எல்லாம் பின்னல் இப்படி மடித்து இங்கே சொருகி இங்கே முடிச்சு போட்டது எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக வரும். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வாத்தியார் திட்டுவார், ஏன்டா முன்னாடி வந்தீங்க, பின்னாடி இருக்க வேண்டியதானடா, படுதா முன்னாடி தான்டா விழுதுன்னு. எங்களுக்கு தெரியாது படுதா எங்கே விழுதுன்னு, கீழே மார்க்காக இருக்கு, நாங்கள் பாட்டில் வந்துட்டோம் அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கூத்துக்கட்டாக ஒரு நாடகங்கள் வந்து பள்ளி பருவத்தில் இந்த மாதிரி தான் நாடகங்கள் போகும். காலேஜில் வந்து ஏசி காலேஜில் சேர்ந்து பிடெக் படிக்கும் பொழுது பெரிய ஆர்வமெல்லாம் இருந்தது. ஒழுங்காக அந்த படிப்பை படித்து முடிக்கணும், 5 வருஷம் படிப்பாச்சேன்னு. அப்போ வந்து பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்டர் காலேஜ் ரெவடி காம்படிஷன் நடக்கணும். அது வந்து நம்ம காலேஜ் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு குறை. அப்போ வந்து நாங்கள் அம்பத்தூரில் வந்து எங்கள் கிரிக்கெட் கிளப்புக்காக ஒரு நாடகம் போட்டோம். காதலுக்கு கண்ணில்லை லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு. அதை குலுக்கி போட்டு யார் எழுதுறாருன்னா நானா விசுவா அண்ணான்னா அது என் பேர் வந்தது. நீ எழுதின்னு வந்துடுறான்னா நாடகம் எப்படி எழுதணும் என்ன எழுதணும் ஒன்றுமே தெரியாது. ஒரு 40 பக்கம் நோட் புக் வாங்கிட்டு போயிட்டு எதையோ ஒன்று எழுதிட்டு அடுத்த நாள் வந்து பீச்சங்கரில் எல்லாரையும் வர சொல்லிட்டு மெரினா பீச்சில் போது படிக்கிற புரண்டு விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குன்னு. எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது இது நம்ம ஏதோ ஹியூமர் எழுதுகிறோம் போல இருக்குன்ட்டு. ஸோ இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணுறோம். விசு ராஜாமணியோட அப்பா பார்த்துட்டு பிரமாதமாக எழுதியிருக்காண்டாம, இதுக்கு நான் வந்து சிவாஜியை தலைமை தாங்க கூப்பிட்டு வரேன்டா அப்படின்னார். சார் சும்மா இருங்க சார், அவர்லாம் எப்படி சார் அம்பத்தூருக்கு வருவார், உனக்கு ஏன் அதெல்லாம் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு விழா. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த 2 மாதம் முன்னாடி தான் பத்மஸ்ரீ அவார்டு வந்திருக்கு. ஸோ பத்மஸ்ரீ அவார்டுக்கு முதல் பாராட்டு விழா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி இந்த நாடகத்தை போட்டோம். திரும்ப அரங்கேற்றம் பண்ணோம். போட்டோம் இல்லை, அரங்கேற்றம் பண்ணோம். அரங்கேற்றம் வந்து ரொம்ப நல்லா போச்சு. எல்லாரும் சிரித்தாங்க. சிவாஜி விழுந்து பொண்ணு சிரித்தார். வந்து மேடையில் ரொம்ப வந்து பாராட்டினாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இவங்க படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு இவங்களும் வந்து நாடகத்துறையிலே சினிமா துறைக்கெல்லாம் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அது நான் காலேஜில் படிக்கும்போது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி போய் தெரியுமில்ல, பிச்சு உதரம் சிவாஜி முன்னாடியே தான் நடிச்சிருக்கான்ப்பா அப்படின்னோடனே என்ன இன்டர் காலேஜ் நாடகத்தில் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நீ நாடகம் போடு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், எனக்கு எங்கள் ட்ரூப்புன்னா யார் நடிக்கிறாங்க, யாருக்கு நடிக்க வரும் என்னன்னு தெரியும். இவ்வளோ பெரிய காலேஜில் நான் வந்து 2ஆவது வருஷம் படிக்கிறேன். எனக்கு மேலே இருக்க சீனியர் யார் என்ன எவன் நடிப்பான்னு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு என்னப்பா எங்கள் பேரெலாம் போட்டுக்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த நாடக ட்ரூப்பு இவங்க ரிஹர்சல் சொல்லிட்டு 10 நாள் லீவு ப்ரொஃபஸர் டிக்கெட் வாங்கிடலாம், அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை எனக்கு ஓஜி மகேந்திரன் 1 இயர் ஜூனியர். ஸோ அவர் ஜாயின் பண்ணிட்டார். நானும் அவரும் வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அண்டையில் வச்சுக்கிட்டு எ டே அட் த ஸ்டூடியோ அப்படின்னு மகேந்திரா வந்து ஏதோ கதாகாரத்தை ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த டாபிக் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றபடி நான் டோட்டலாக ரீரைட் பண்ணி அந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணோம். ஹிலேரியஸாக போய் எனக்கு பெஸ்ட்டு பிளே ரைட்டு, பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட டிராஃபிகளில் வந்து குமிஞ்சு அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷன். உடனே இதை பார்த்துட்டு வந்து பத்திரிகைலாம் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணி இந்த கூத்தெல்லாம் 2ஆவது வருஷம் படிக்கும் போதே நடந்து போச்சு. அதுலேருந்து ஐயோ வேணாம்ப்பா விட்டா நம்ம இப்படியே போயிடுவோம் போல இருக்குது நாடகத்துக்கு, படிப்பே என்ன ஆகணும் போது தான் மகேந்திரா வந்து ஃபேமிலியில் சொல்லி இல்லை மௌலி நம்ம ட்ரூப்பில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது கூப்பிடணும். நான் சொன்னேன் எங்கள் வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏதோ காலேஜில் நடிக்கிறோம் இதுக்கு நடிக்கிறோன்னு பரவாயில்ல, ப்ரொஃபஷனல் ட்ரூப்பில் வந்து நடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் முடியாது அப்படின்னோன்னா அப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பர்மிஷன் கேட்டு
ராஜம்மா என் பிள்ளையும் படிக்கிறான், நானும் எஜுகேஷனிஸ்ட் தான் அப்படின்னோன்னா அவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பசங்க நடிக்கிட்டோம், அப்புறம் மேலே பந்து நாடகத்தையும் நிறுத்திடுறோம். ஜூன் வரைக்கும் நாடகம் கிடையாது, பசங்க படிக்கிட்டோம், பரீட்சை எழுதிட்டோம், ஜூனுக்கு அப்புறம் பிள்ளை எடுத்துப்போம், இல்லைன்னா புது பிள்ளை எழுதிப்போம் அப்படிங்கிற ஒப்புதல் தான் என்னுடைய நாடகத்துறை பப்ளிக்கில் அது ஆரம்பமாச்சு. அதுதான் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன டவுட்டுன்னா எங்கள் குடும்பங்களில் இது எப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்னுட்டு தான். இதை வந்து எங்கள் அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, எல்லாருக்கும் ஒரு கலை இருக்குது, பகவான் கொடுக்குறான், பாடுறதுக்கு சில பேருக்கு வருது, சில பேருக்கு நல்லா பேச வருது, சில பேருக்கு நல்லா எழுத வருது, இது வருது. அந்த மாதிரி இவனுக்கு மேடையில் நல்லா நடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் எழுதுறதுக்கும் இவனுக்கு ஒரு நல்ல திறமையை கொடுத்துருக்கான் கடவுள். ஸோ அதையே நம்ம நிறுத்துவானே, அதை அவன் கண்டினியூ பண்ணட்டும், அவன் படிப்போடு சேர்த்து அதையும் பண்ணட்டும் அப்படின்னு எங்கள் அப்பா பெருமிதமாக அதை ஒப்புத்துக்கிட்டது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். 1970s, அதாவது ஏர்லி 70s, அது வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் ட்ராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பலதரப்பட்ட மேதைகள் ஜாம்பவான்ஸ்லாம் ட்ராமா போட்டிருந்தாங்க, அதில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் யுவர் இன் யூஏ ஃபஸ்ட் ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் யூ ஸ்டார்டட் யுவர் ஓன் ட்ரூப். அந்த யூஏ பீரியடில் நீங்கள் இருந்தபோது பத்மவியூகம், ஹரே ராமகிருஷ்ணா, அதுக்கப்புறம் குருட்சேத்திரம், அஃப்கோர்ஸ் ஃப்ளைட் நம்பர் 172, இதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸ் ஆஃப் மௌலி. அதாவது காமெடினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உச்சம் தொட்ட பிளேஸ் இதெல்லாம். நாங்களே இன்ஃபேக்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், சோ, சித்ராலயா கோபு, மௌலி அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக நாங்கள் வச்சுப்போம். அந்த மாதிரி பீரியடில் நீங்கள் நாடகம் போடும்போது நாங்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு தான் நாடகம் போடணுன்ற ஆசைப்பட்டோம். உங்களோட ஃபீலிங் அப்போ எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் யூஏ, அந்த 4 பிளேஸ் நீங்கள் எழுதும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக யூஏல நான் நடிக்கும் பொழுது கண்ணன் வந்தான், நலந்தானா, இந்த நாடகங்கள்லாம் வந்து வேட்டா வீடு சுந்தரம் மெயின் கதை எழுதியிருந்தார். வேட்டா வீடு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்ச உடனே அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டார். ஆக்சுவலாக அவர் இந்த ட்ரூப்லேருந்து தான் போனவர், இருந்தாலும் அவர் பிஸியாக போகவே ஒய்ஃபை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் போட்டான்டா பண்ணிட்டான், அவன் ஃப்யூச்சர் அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டார். அப்போ இந்த ட்ரூப்புக்கு யார் எழுதுறது, யார் என்ன செய்யறது? சுந்தரம் வந்து இல்லை நான் அப்படிலாம் விட்டு போக மாட்டேன், நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்தான் அப்படின்னு ஒரு நாடகம் வந்து எழுதினான். எதுனா பாவம் ஸ்க்ரீன் பிளே தான், அவனால் ஃபுல்லாக உட்காந்து எழுதுறதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை. ஸோ அங்கங்கே காமெடி செய்க, இது விவரிக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு கேப் விட்டு ஃபுல்லாக பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்ட் என்னென்ன வந்து ஃபுல்லாக நான் வந்து அதில் கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி, ஒரு வக்கீல் மாஸ்டா, அதுக்கப்புறம் ஒரு டிரைவர், ஒரு மாமா, ஒரு கிராமத்தேன்னு வந்தார், மெட்ராஸை சுற்றி பார்க்கணும்னு வந்தார், இன்னும் சுற்றி பார்த்து முடியல, 35 வருஷமாக இங்கேயே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அந்த மெயின் கேரக்டர் ஒட்டியே கூடவே அந்த வீட்லேயே இருக்கிற கேரக்டர்கள்லாம் அதை வச்சுக்கிட்டு நான் மிச்சத்தெல்லாம் எழுதி அதில் ஹியூமர்லாம் சேர்த்து கண்ணன் வந்தான் அப்படிங்கிற ஒரு நாடகம் போட்டோம். அது வந்து பெரும் வெற்றி அடைஞ்சு வித்தின் எ வெரி ஷார்ட் மீடியம். அப்போ வந்து அப்போது சபாக்கள் கிடையாது, அதனால வந்து ஒரு நாடகம் எடுத்து வெற்றின்னா 50-60 ஷோ போட்டோம்னா 1 இயரில் அது ஒரு பெரிய வெற்றி. வெளியூர்ல நிறைய ஆஃபர் வந்து பெங்களூர்ல வந்து நாடகம் போடு, கோயம்புத்தூர்ல வந்து போடு, திருச்சியில் அதில் வந்து போடு அப்படின்லாம் கூப்பிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய இது. காட்டால பஸ் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எல்லாரும் ட்ரூப்போட பஸ்ஸோடு அங்கே போயிட்டு அங்கே மத்தியானம் வழியில் எங்கேயோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நைட்டு நாடகம் போட்டு திருப்பி அடுத்த நாளில் மத்தியானம் கிளம்பி இங்கே திரும்பி வருது ஒரு வீக்கெண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அப்பா ஒரு அவுட்டோர் போனோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் அதெல்லாம் கொடுத்தது அந்த நாடகங்கள் தான், அந்த பீரியடு தான். அதுக்கப்புறம் கண்ணன் வந்தான் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அந்த 60ஆவது நாடகத்துக்கு வந்து சிவாஜி சாரை வந்து கூப்பிட்டு தலைமை வகிக்க சொல்லியிருந்தோம். அவர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு இது சினிமாவை எடுத்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்புதல் கொடுத்துருந்தார். அதனாலேயே வேட்டாமட சுந்தரம் இண்டு ரங்கராஜன் ப்ரொடியூசரை பிடிச்சி இதை வந்து சினிமாவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டு ரங்கராஜன் என்னையும் கூப்பிட்டு நீ அதில் எழுதியிருக்க போல இருக்க நிறைய, நீ எனக்கு எழுதுறேன் அப்படின்னு. நான் வந்து ஒர்க் பண்ணுறேங்க பான்ஸில், என்னால் வந்து உட்காந்து எழுத முடியாது, என்ன ஹெல்ப் சுந்தரம் கேட்குறான்னு நான் பண்ணுறேன், பட் என்னால் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஸ்டூடியோவுக்கு டெய்லி வந்து பண்ணுறதுங்கிறது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து வேட்நாம் சுந்தரம் அவரே எழுதி அவரே டைரக்ட் பண்ணுறார். கௌரவம்னு அந்த படத்தோட பேர். அதில் வந்து நான் காமெடி ட்ராக் அண்ட் வாட் எவர் சீன்ஸ், இப்போ நாகேஷ், நீலு,
ஒய் மகேந்திரன் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண சீன்ஸ் எல்லாம் நான் எழுதின சீன்ஸ் தான். அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் நான் அப்பப்போ பண்ணி கொடுப்பேன் சுந்தரத்துக்கு. அது நடந்தது. அந்த கௌரவம் படம் எல்லாருக்கும் தெரியும், நல்ல வெற்றி படமாகவும் ரொம்ப அழகான படம். சிவாஜி ரொம்ப நல்லா நடித்தாருன்னு அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வந்த இது. அதுதான் கண்ணன் வந்தான்னு எங்கள் நாடகம். அதுக்கப்புறம் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகவே திருப்பியும் சுந்தரத்தை கூப்பிட்டு இது பண்ணணுன்னா சுந்தரம் வந்து நலந்தானான்னு ஒரு பிள்ளையை வந்து நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை மட்டும் எழுதி, அதனால் ஒரு 10-15 பக்கம் எழுதி அவருக்கு ஒரு நம்பிக்கை, சரி இவங்க எப்படியும் இருக்கான் இவன் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அதை விவரித்து நலந்தானாங்கிற ஒரு நாடகமாக அதை கொண்டு வந்து அந்த மேடை நாடகத்தில் வந்து சரி இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு என்னென்னா மெயின் கதை இருக்கும், பட் பேக்கிங் பை ஹியூமர் இருக்கு இல்லையா. கண்ணன் வந்தான் ஆகட்டும், கண்ணன் வந்தான்ல வக்கீல் மாஸ்டர் டிரைவர், ஊர்லேருந்து வந்த மாமா அப்படின்ற கேரக்டர். அதுக்கப்புறம் நலந்தானாவில் வந்து அப்பாவும் பிள்ளையும் சுண்டுன்னு கொஞ்சம் மூளை சுமாராக வேலை செய்கிற ஒரு பையன் அவங்க அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்களை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிற காமெடி ட்ராக்கெல்லாம் பெருசாக விளங்க ஆரம்பிச்சிருது. அதுவே வந்து பெரிய பேக் போன், அந்த கதைக்கே பெரிய பேக் போன் வந்து அந்த காமெடி ட்ராக் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த நாடகம் நல்ல வெற்றிகரமான நாடகமாக போகவே திரு வைபி அவர்களே நீயே எழுது அடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி எனக்கு படிக்கப்பட்ட அந்த இதுதான் ஃப்ளைட் 172. ஃப்ளைட் 172ன்னு பேருனாலே ஏர்போர்ட்டில் எல்லாரும் போகிறாங்க. ஃப்ளைட் லேட் ஆகுது, அங்கே இருக்கும்போது ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஸோ நான் ஒரு ப்ராப்ளத்தோடு போகிறேன், என் ப்ராப்ளத்துக்கு உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, உன் ப்ராப்ளத்துக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பண்ணி கடைசியாக பிளேனை அனௌன்ஸ் பண்ணும்போது டிபார்ச்சருக்கு எல்லோரும் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனுடைய கருத்து என்னென்னா, மனுஷனுக்கு கஷ்டம்னு வரும்போது ஒன்று ஆண்டவனே மேலே பார்க்குறான், விதியேன்னு கீழே பார்க்குறான். அவன் சக தோல் அளவில் இருக்கிற மனிதர்களோடு தன்னுடைய பிரச்சனைகளை பரிமாறிக்கிட்டோம்னா எத்தனை பேருக்கு எத்தனை விதத்தில் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. அப்படிங்கிற ஒரு பிராடு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளைட் 172 ஒரு மேடை நாடகம் அது வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஐ திங்க் இந்த ஹிஸ்ட்ரி சோ அவர்கள் வந்து துக்ளக் நாடகம் போட்டார். துக்ளக் நாடகத்துக்கு பின்னாடியே விரைவில் வெகு சீக்கிரத்தில் 100 நாட்கள் போடப்பட்ட ஒரு நாடகம், 6 மாதத்துலேயோ 5.5 மாதத்துலேயோ போடப்பட்ட நாடகம் வந்து ஃப்ளைட் 172. ஸோ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறமும் வேறு என்ன நாடகம் நான் எழுதி போட்டிருந்தாலுமே கூட ஃப்ளைட் 172 ஓடிக்கிட்டே இருக்கும். மாதத்துக்கு 4 பிள்ளை 5 பிள்ளை ஃப்ளைட் 172 இருக்கும். ஃப்ளைட் 172க்கு அப்புறம் நான் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு ஒரு நாடகம், எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு நாடகம் அது. அதாவது கடவுள் வந்து நமக்கு வந்து பிறப்பை மட்டும் சொல்லி வச்சிருக்கான், இறப்பை நமக்கு சொல்கிறதில்ல. இறப்பு இப்போது தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை நரகமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாடகமாக எழுதியிருந்தேன். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. ஒரு ஃப்ளாட்டு, இந்த ஃப்ளாட்டில் ஒரு சயின்டிஸ்ட்னு ஒரு பையனாக வச்சு இருப்பான். அவன் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவான், உலகம் இன்னும் ஒரு வாரத்தில் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுபிடிப்பான். அவன் சில சிம்டம்லாம் சொல்லுவான், இதெல்லாம் நடக்கும், பகல் நேரம் குறைஞ்சிட்டே இப்போ ராத்திரி நேரம் அதிகமாகும் அப்படின்னு அவன் சொல்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு எல்லாரும் பயம் வந்துடும். ஸோ உலகம் இன்னும் 4 நாளில் முடிய போகிறதுனா மனுஷங்க எப்படி நடந்துப்பாங்க, பைத்தியகாரத்தனமாக நடந்துப்பான், நல்லவன் கெட்டவன் நல்லவனாவான் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த நாடகம் எழுதி அது பெரிய வெற்றிகரமாக போனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு அந்த சின்ன வயசில் நான் எழுதின ஒரு மெச்சூர்டு பிளே இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அந்த நாடகத்துக்கு தான் டபுள் டெக்கர் செட்டு போட்டோம். மாடி கீழே மொட்டை மாடி எல்லாம் போட்டு இந்த நாடகம் செட்டு போடுறதுக்கே 7 மணி நேரம் ஆகும். வெளியூர்லாம் போனோம்னா முதல் நாளே அந்த லாரியில் அதெல்லாம் அனுப்பிச்சு போட சொல்லுவோம். வேறு எங்கேயும் போய் அடாப்டே பண்ண முடியாது. பாம்பேக்கும் இந்த லாரியில் அனுப்பிச்சு தான் போட்டோம். பட் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் எங்களுக்கு எனக்கும் பர்டிகுலராக நிறைய பேர் வாங்கி கொடுத்து எல்லா பத்திரிகைகளாலும் மெச்சப்பட்ட ஒரு நாடகம் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணது வந்து பத்மயூகம். பத்மயூகம் வந்து ஜேம்ஸ் ஆட்லி சேசனுடைய ஒரு சின்ன அம்மாவுக்கு கண்ணு சரியாக தெரியல, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணோம், காசு இல்லை, ஒரு அசட்டு பையன். அவங்க எப்படியாவது காசு அம்மாவுக்கு ரெடி பண்ணுவேன், வேலையும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னும் போது யாரோ ஒருத்தான் அவனை கிட்னாப் பண்ண கூடுவோம். என்னை கிட்னாப் பண்ணி போய் ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பாவை மிரட்டி காசு வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுக்குற காசு போய் உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு. ஸோ அதை நாட்டாக வச்சு அது ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகம் ரொம்ப சிறப்பாக போச்சு. பத்மயுகங்கிறது வந்து காமெடியாக அடிச்சுன்னு போகும் இது பண்ணோம்.
யாரை வேணால் பண்ணுவோம், ஏஆர்எஸ் பண்ணிட்டோம், மகேந்திரா பண்ணிட்டோம்லாம் ஆசைப்பட்டேன். அவங்களாம் அதில் வந்து எமோஷன் வரும். ஐயோ நாங்களாம் எமோஷன் பண்ண சிரிச்சிருவாங்க ஜனங்கன்ட்டு. வேறு வழி இல்லை, நான் தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன கேட்டு வச்சுக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி அந்த நாடகம் இனாகிரேட் பண்ணப்பட்டு பெரிய வெற்றியை தேடி தந்த நாடகம் அந்த பத்மவியூகம். அதுக்கப்புறம் தான் குருட்சேத்திரம் வந்து வைஜெயந்தி மாலா பாலி அவர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசோக்குமார் நடித்த ஒரு படம். அசோக்குமார் சின்னவராக இருக்கும்போது நடித்த படம். இந்த கதை எது இப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன லைன் சொன்னேன். இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இது மேலே சொல்லாதீங்க சார், இந்த மெயின் தாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நியாயமான ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் வந்து ஊரே அவர் எழுந்து போனோம்னா ரோட்டில் கும்பிடும், அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குள்ள அவருக்கு வேண்டாம், நல்லவர் திறந்தானே வேண்டாம்லாம் இருப்பாங்க. இல்லை இந்த ஆளுக்கு மட்டும் இப்படி கும்பிட்றாங்க ஜனங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பலாக இருப்பாங்க. அப்போ எப்படியா இவர் இழுக்கணும்னா எப்படி இழுக்க முடியும், எதுவும் இருக்காது. அங்கே வந்து பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கட்டடத்துக்கு இது பண்ணோன்னா இவர் போய் நின்னாருன்னா அவங்க செக்காக எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, இவர் ஐயாவையும் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள இவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவருக்கு சொந்த மகன் கிடையாது, 2 வளர்ப்பு மகன்கள். அதில் ஒருத்த மேலே ரொம்ப உயிராக இருப்பார். அவன் வந்து எதையோ ஒரு தப்பு பண்ணிவிடுவான். அதில் தப்பு பண்ணதில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஓடி போய் எங்கேயோ தண்ணியில் வந்து தற்கொலை பண்ணிட்டுரும். அந்த தற்கொலை இவன் பேரில் பொறுப்பு வந்துடும். இந்த ப்ரொஃபஸர் வந்து பையன் என் கூட தான் இருந்தானா, அவன் எங்கேயும் வெளில எங்கேயும் போகலையே அப்படிங்கிற மாதிரி அவர் தேடிட்டு வந்த மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இவர் சொன்ன உடனே எல்லாரும் நம்பிடுவாங்க, ஐயாவே சொல்கிறாரு, அதனால அதில் ஒன்றும் தப்பிதல் எதுவும் இருக்காது, வாங்கடா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் போக விட்டு அவனை பையனை கூப்பிடுவார். ஏண்டா நீ என்ன, அவங்க அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? இல்லை எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அந்த பொண்ணை என்னை காதலிக்கிறேன்னு நான் கூட அது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், அது போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுது, பண்ணிக்கோன்னு சொன்னால் அது போய் பண்ணிச்சு கூடாது. படாரும் ஒரு அரைஞ்சு பொண்டாட்டி கூப்பிட்டு பையன் எடுத்து கொடு, அவனுக்கு சாமான் எடுத்து கொடு, கையில் உள்ள பணம் கொடு, அவங்க வீட்டை விட்டு வெளில சொல்லு. என் வாயார நான் பொய்யே என் லைஃப்பில் சொன்னதில்லை. உன்னை பார்க்க எனக்கு அதான் தோணும். நான் பொய் சொன்னோம் நானே, பையனை காப்பாற்ற பொய் சொன்னோம் நானேன்னு இருக்கும். அதனால் நான் வாயத்தக்க பொய் சொல்ல மாட்டேன், என் கடைக்கு போ அப்படின்னு சொல்லி பையனை தவிர்த்து விட்டுவார். அவன் கூடவே இன்னொரு வளர்ப்பு பையனும் கூட கடையில் போயிடுவான். இதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸில் இவரே கெட்டவராக மாறக்கூடிய காலம் வரும் என்றவனுக்கு அப்புறம் கிளைமேக்ஸில் எப்படி தகப்பனும் மகனும் இவரால் துரத்தி விட்ட மகன் ஒவ்வொன்று இவரையே இதுவாக வச்சுக்கிட்டு பெரிய போலீஸ் கமிஷனராக வருவான். இவருக்கு வந்து ஒரு ஸ்மக்லராக இருப்பார். 2 பேரும் மீட் பண்ணுறது தான் கிளைமேக்ஸு ஏர்போர்ட்டில். ரொம்ப அழகாக வந்த பிளே. இந்த பிளேயே எனக்கு 100 நாடகங்களுக்கு மேலே போய் நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு நாடகம் இதுதான். யூஏல வந்து நான் என்ன பண்ணேன்னா, லைட் ஹவுஸ் 2, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, பத்மவியூகம், குருட்சேத்திரம், அருமையான நாடகங்கள் நான் பண்ணது.